அனைவருக்கும் வணக்கம். சிவி பயண வலையொலிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த காணொலியில் எங்கள் அப்பா அம்மாவுடைய முதல் வானூர்தி பயணம். சென்னையிலேருந்து கிளம்பி டென்மார்க் வரோம். டென்மார்க் வந்து அப்புறம் நாங்கள் இருக்கிற வீடு, அதுக்கப்புறம் பாரியோட பள்ளிக்கூடம், இந்த மாதிரி சில விஷயங்களை சுற்றி பார்க்க போகிறோம். என்னோடய அலுவலகம் இதெல்லாம் சுற்றி பார்க்குறது இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். அவங்களுடைய முதல்ல இந்த மாதிரி ஒரு ஃபோர்க்கில் எடுத்து சாப்பிட்றதாகட்டும், இல்லாட்டின்னா முதல்ல வந்து ஒரு வெளிநாட்டுக்கு வந்து கால் வைக்கிறதாகட்டும், அது மாதிரி எல்லாமே அவங்களுக்கு புதுசு தான். எங்கள் அம்மாவுடைய உடை கூட அவங்களுக்கு புதுசு தான். எங்கள் அம்மாவெல்லாம் வந்து நான் புடவையை தவிர வேறு எந்த உடையிலையும் பார்த்ததே கிடையாது. முதல்ல அவங்க இதெல்லாம் அணியிறதுக்கு படாத பாடுபட்டு எதோ பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அதை எதை சொல்லி அவங்கள போட வச்சாச்சு. இங்கே வந்தோடனே அவங்க ஒரு சின்ன குழந்தையாகவே மாறிட்டாங்கன்னு சொல்லலாம். இந்த மாதிரிலாம் வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு எனக்கே ரொம்ப ஒரு மாதிரி மகிழ்ச்சியாக இருந்தது. வாங்க காணொலிக்குள்ளே போவோம். எப்படி இருக்குது டென்மார்க் அப்படின்னு பார்ப்போம். எங்கள் அப்பா அம்மாவுக்கு டென்மார்க் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த காணொலியை பார்த்து தெரிஞ்சுப்போம். வாங்க. இங்கே இப்போ கீழே வந்து ஒரு சிங்கம் வாயிலிருந்து தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்குது. அது சிங்கப்பூர். கீழே கடைசியாக இடது பக்கம் மூலையில் அந்த பனிப்பாடி இருக்குது. அது எதுன்னு தெரில. அது ஆமாம், குடை வச்சுருக்கவங்க அது சீனாவோ இல்லை ஜப்பானா தெரில, ஏதோ ஒன்று. அது வந்து அந்த மாடு இருக்கிறது வந்து அது தமிழ் இல்லை, அது ஸ்பெயினில் அந்த மாதிரி விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரியல. தமிழ்நாடுன்றது இதில் இல்லை. இந்த அந்த தாஜ்மஹால் இருக்குது. தமிழ்நாடுனா அந்த மூலையில் எங்கேயும் இருக்குமோ. ஒவ்வொரு நாட்டுக்கும் தானே வச்சுருப்பாங்க. ஊர் இந்த மாநிலத்துக்கெலாம் வச்சிடல எதுவும். குடி நான் குடி பண்ணி குடிச்சுட்டு குடி அதெல்லாம் சின்ன இதெல்லாம் இருக்காது, அவ்வளோதான். இந்த பாலில் போட்டிருக்கான், மான் குட்டியோட பாலிலேருந்து போட்டிருக்காங்களான்னு எடுத்துக்க. இதில் கொடுமை என்னென்னா இது மாட்டுப்பாலான்னே தெரியாது. ஆமாம். இருக்கிறதுலே கஷ்டமான சாப்பாடு இந்த நூல் அடை தான். ஆனால் இப்படி தான் சாப்பிடுவாங்க. உங்களுக்கு ஆனால் நான் பெருசாக எதுவுமே சொல்லித்தரல. ஆனால் நீங்கள் அதே தான். ஆனால் என்னென்னா அது அந்த மாதிரி செஞ்சு காய வச்சு வருஷக்கணக்கில் வச்சுலாம் திங்க மாட்டாங்க. அதை அப்படியே மாவை பிசைஞ்சு, கோதுமை மாவை ஒரு எந்திரம் இருக்கும், இல்லை முறுக்கு புழிகிற மாதிரி ஒன்று இருக்கும், நீங்கள் இடியாப்பம் புழிகிற மாதிரி ஒன்று இருக்கும். அதில் செஞ்சு அதில் புழிஞ்சு அப்படியே சுட வேக வச்சு உடனே சாப்பிட்றது அது. ஆனால் அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா காய வச்சு குப்பியில் போட்டு அடைச்சி, இல்லை ஏதாச்சும் நெகிழியில் போட்டு அடைச்சி வருஷ கணக்கில் வச்சுக்கலாம் அப்படின்ட்டாங்க. திரும்ப சுடு தண்ணியில் போட்டு எப்போ வேணாலும் உடனே அப்படியே 2 நிமிஷம் அப்படின்னு கணக்கு. நம்ம வண்டியோட இது எல்லா பையும் இங்கே தான் வரும். நம்ம போய் உங்களுக்கு ஞாபகம் இருக்குது தானே? எதுவும் கட்டலாம் வேணாம். ஏன் நம்மளது எல்லாம் பை இல்லை பார்த்தா தெரியும் வரும். இல்லைம்மா, அது இல்லைம்மா, சஃபாரி அந்த பெட்டி. அது இன்னும் சாம்பல் வண்ணத்தில் இருக்கும். இரு பார்க்குறேன். அந்த முதல்ல போகிறவங்க தான் பாரியோட ஆசிரியை. முதல்ல போகிறம்மா அது ஒரு வயசு கம்மியான பசங்களெல்லாம் இந்த மாதிரி வண்டியில் தள்ளிக்கிட்டு ஏற்றுவாங்க. இதோட இன்னும் பெரிய வண்டி இருக்குது, 4-5 பேரை ஏற்றி வச்சுட்டு போவாங்க. நடக்கணும், அப்புறம் ஏதாச்சும் எல்லாத்தையும் காட்டணும், சுற்றி இந்த இது இருக்குது அது இருக்குது, எப்படி சாலையை நடக்கணும் உட்காந்துருக்கோம் ஒரே வண்டியிலேயே. அந்த மாதிரி 4 பேர் 5 பேர் இதை விட பெருசாக கொஞ்சம் வண்டி இருக்கும். அதில் ஆமாம், இதுக்காக படிப்பாங்க, குழந்தைகளை எப்படி பார்த்துக்கிறதுன்றதுக்காக. பள்ளிக்கூடத்துலேருந்து கொஞ்சம் அப்படியே சுற்றி கூட்டிகிட்டு, ஏன்னா இன்னும் பெரிய பையனாக இருந்தால் நடப்பாங்க பசங்கள்லாம்.
இது இன்னும் குழந்தைங்க தானே, அதனால் தள்ளிட்டு போவாங்க. அங்கே போய் விளையாடுற இடம் இருக்கும், இப்போ நம்ம வீட்டுக்கு எதிர்க்க இருக்க மாதிரி. அதில் வச்சு விளையாண்டுட்டு ஒரு 2 மணி நேரத்தில் அப்படியே வந்துடுவாங்க. அவங்களுக்கும் அது ஒரு நடைப்பயிற்சி மாதிரி. அப்போ குழந்தைங்களுக்கும் தெரியும்ல, சாலையை கிடக்கும்போது என்னென்ன பண்ணுறாங்கன்னு கவனிச்சிக்கிட்டே வரும். அப்போ நம்ம சொல்லிக் கொடுக்காமே சாலையை எப்படி கிடக்கணுங்கிறத பார்த்தே தெரிஞ்சுக்குவாங்க. இப்படி தான் பாரி தினைக்கும் பள்ளிக்கூடம் போகும்போது இங்கே கொஞ்சம் நேரம் விளையாட்டு, வரும்போது கொஞ்சம் நேரம் விளையாட்டுன்னு. நம்ம மாட்டு வண்டியிலலாம் விளையாடுவோம். இந்த பாரி ஏறி நடப்பான அந்த இதுதான், இந்த சங்கிலியில் நடக்கிறது, கைத்தில் நடக்கிறது. ரெண்டு பக்கமும் பிடிச்சிட்டு தான் நடப்பான். இதில் இல்லை, அந்த பக்கம் நடந்துகிட்ருப்பான். இருந்திருந்தா உங்களே கூப்பிட்டு வந்து அவனே எங்கள் எல்லாத்தையும் சுற்றி காமிச்சிருப்பான். பக்கத்து தெரு, அந்த தெரு, இந்த தெருன்னு. Our hearts beat to the city streets. We began to feel the fire. We rise like tall buildings as the chemicals that take us higher. அதுக்குள்ளெல்லாம் இதை விட இன்னும் பெருசாக இருக்கும் ஏறி விளையாடுறது. இந்த கட்டை மாதிரியே அங்கங்கே கம்பி கட்டி அது இது கட்டி. இல்லை விடுமுறையெல்லாம் 1 வாரம் 2 வாரம் தான். எல்லாம் அப்புறம் வேலைக்கு போக வேணாம். அப்பா அம்மா வீட்டில் வச்சுக்க முடியும். நம்ம ஊர் மாதிரி 12 வயசு வரைக்கும் வீட்டில் தனியாக யாரும் இருக்கக்கூடாது. இதுதான் பாரி 2 வயசுலேருந்து போய்கிட்டு இருக்கிற பால்வாடி பள்ளிக்கூடம். உள்ள ஒவ்வொருத்தருக்கும் படம் போட்டிருக்கோம். அந்த இடத்துல அவங்களுடைய சட்டையை மாட்டி வைக்கிறது. அதே தான், எல்லாமே அதுதான். ஒவ்வொரு வயசுக்கு தகுந்த மாதிரி இப்போ இது இடது பக்கம் இருக்கிறது ஒரு 5 வயசு பசங்களுது. 4 வயசு கம்மியெல்லாம் வலது பக்கம் போகணும். 3 வயசு கம்மியெல்லாம் இன்னும் இந்த வலது பக்கம் அந்த வலது பக்கம் அந்த என்ன முடிவில் அந்த பக்கம் இருக்கிறது 1.5 வயசு கம்மியாக இருக்கவங்கெல்லாம் அங்கே கட்டடம் கட்ட போகிறாங்க. அது இப்போ தற்காலிகமாக வச்சுருக்காங்க. வீட்டில் வந்து நம்ம பிரிக்க முடியாத குப்பையை வந்து அதை இங்கேருந்து வருவோம். இது பால் டப்பா அந்த மாதிரி காகிதம், அதுக்கு தான் குறி போட்டிருக்காங்க பாரு. இது பார்த்தா தெரியுதா? டப்பா மாதிரி தெரியுது, நெகிழி மாதிரி தெரியுதா? பாக்கெட்டு மாதிரி. அதுதான் நெகிழின்னு சொன்னேன், பிளாஸ்டிக் நெகிழி. அது எல்லாத்தையும் கொண்டு வந்து இதில் தான் போடணும். இது பார்த்தா எப்படி தெரியுது? அரத்தி பழத்தை கடித்த மாதிரி தெரியல. ஆப்பிள் பழம் வழக்கமாக இங்கே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மீன் 2 பக்கமும் கடிச்ச மாதிரி இருக்குது. மீன் முள், அதை சாப்பிட்ட மீதி அந்த மாதிரி. வழக்கமாக இங்கே மீன் முள் எல்லாம் போட்டிருப்பாங்க. சாப்பாட்டு பொருள்ன்றதுக்கு போட்டிருப்பாங்க. இவனுங்க ஒரே ஒரு பம்பு போட்டிருக்காங்க. அதாவது சாப்பாடு என்ன மீதி இருந்தாலும் அதெல்லாம் இதில் தான் போடணும். அதே மாதிரி இது கண்ணாடி பொருள். அதே மாதிரி இந்த இரும்பு, அந்த கண்ணாடி பொருளுக்கு மேலே மூடி இரும்பில் வரும்ல, அது இல்லை வேறு என்ன இரும்புனாலும் இதுதான். சின்ன சின்ன இரும்பு பொருள், கண்ணாடி பொருள், காகிதம், அப்புறம் நெகிழி, அப்புறம் சாப்பாடு. இது எதுலேயுமே அடங்காத பொருள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதுதான் மீதி குப்பை. இதை தான் அவங்க எரிப்பாங்க. ஆமாம், அதில் தான் சரிக்கு விளையாடிட்டுருப்பான். அதுதான் அந்த அந்த சாண்ட் கேசல்னு அவன் சொல்லுவான். மண் கோட்டை இல்லை மண் விளையாடுற இடம், மண் திட்டு. ஆமாம், மணல் கொட்டி சரிக்கு விளையாடு. சின்னதாக இருக்குது, இங்கே பெருசாக இருக்குது. அது ஒன்றும் அதெல்லாம் களை. இவங்க புல் மட்டும்தான் போட்டாங்க, மற்றதெல்லாம் களையாக முளைஞ்சிருக்குது. புல்லு மட்டும்தான் வைக்கிறது. ஆமாம், சரி வாங்க நம்ம கீழே போய் இது பார்ப்போம். செங்கல் மாதிரி இல்லைம்மா, சும்மா அது ஒரு இன்ச்சு தான் இருக்கும். ஒட்டி தான் மேலே வச்சுருக்காங்க. உள்ளே வேறு இருக்கும். நான் அதை காட்டுறேன், உங்களுக்கு காட்டுறேன்.
டிசைனுக்காக ஒட்டிருக்காங்க. அது அது அப்படின்னு இல்லை, பார்க்குற அழகுக்குன்னு மட்டும் இல்லை, அது உள்ளே இருக்கிற செவரை பாதுகாக்கும் கொஞ்சம். அதுக்கு இந்த ஊருக்கு நம்ம ஊர் செங்கல் மாதிரி தேவைப்படாது. வாங்க இந்த விட்டுறலாம். இதுதான் நமக்கு துணி துவைக்கிறது. 4 ஆமாம் இல்லை 2 துவைக்கிறது, 3 துவைக்கிறது இருக்கும், 2 காய வைக்கிறது இருக்கும். இது தனித்தனி கிடையாது, எல்லாருக்கும் இந்த கட்டடத்தில் இருக்க எல்லாருக்கும் இதுதான். இப்போ இங்கே இருக்கிறது தேதி 30, 31 தேதி வரைக்கும் இருக்கா. இன்றைக்கி நமக்கு 10ஆம் தேதியா, 10ஆம் தேதியில் 7லேருந்து 10:15 ஒருத்தர், இப்போ 10:15 1:30 வரைக்கும் ஒருத்தர், 1:30 4:45, 4:45 8, அதுக்கு மேலே துவைக்கக்கூடாது. இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு பூட்டு கொடுத்துருப்பாங்க, அந்த பூட்டை நான் நேற்று நைட்டே வந்து இங்கே மாட்டிட்டேன். 10ஆம் தேதியில் 10:15 1:30 வரைக்கும் என்னோட நேரம். இப்போ வேறு யாரும் துவைக்க மாட்டாங்க, நான் தான் இதை பயன்படுத்திக்கலாம். அந்த மாதிரி இப்போயே ஒரு மாதத்தில் என்ன, இப்போ நான் இதை துவைச்சி இன்றைக்கி முடித்ததும் நான் நாளைக்கு கூட காலியாக இருக்குது, அப்போ போட்டுக்கலாம், இல்லை நாளைக்கு நைட்டு போட்டுக்கலாம். அதை துவைச்சி முடிச்ச பிறகு அந்த 1:30 மணிக்கு மேலே இதை கட்டி வேறு எங்கேயாச்சும் மாட்டிப்பேன். அடுத்து நான் என்னைக்கு துவைக்கணுமோ அதை இப்பயே திட்டமிட்டு மாட்டிடணும். நம்ம முன்னாடிலாம் வாரத்துக்கு 1 நாள் தான் துவைப்போம். இப்போல்லாம் பாப்பா குழந்தை இருக்கிறதுனால அடிக்கடி துவைக்க வேண்டியது வரும்னு வாரத்தில் 2 நாள். 10ஆம் தேதி துவைச்சேன்னா அடுத்து 13ஆம் தேதி புதன்கிழமை சாயங்காலத்துக்கு ஒன்று போட்டுருவேன். இது அந்த மாதிரி நம்ம வீட்லேயும் வாங்கினா இந்த மாதிரி தான் வாங்குவோம். இது ஒரு இதில் வந்து 2 விதமாக துவைக்கும். ரொம்ப அழுக்காக இருந்துச்சுன்னா இதை முதல்ல ப்ரீ வாஷ்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. துவைக்கிறதுக்கு முன்னாடி அலசுறதுக்கு ஒரு டைம் அந்த இதை போட்டு அலசும், அப்புறம் பொடியை போட்டு, அப்புறம் இது 2வது தடவை இது பண்ணுறது. அப்புறம் துணியை லேசாக வச்சுக்கிறதுக்காக அதை சாஃப்ட்னர்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, இலக்காக வச்சுக்கும், அது ஒரு வாசமும் கொடுக்கும். இது 3த்தையும் போட்டு என்ன வேணுமோ அதை பண்ணிவிட்டு முடிட வேண்டியதான் நம்ம. ஆனால் ஆமாம், எடுத்துகிட்டு வரணும். அதை நான் கீழே வச்சுருக்கிறேன் நமக்கு இந்த இடத்துல. இப்போ இது மாதிரி தான் ஒன்று தெரியுது அந்த சாமி வீட்டில். நீ அங்கே வாங்கி அந்த சின்னதாக இதை விட இதுதான் இந்த இதுலேருந்து இது வரைக்கும் தான் இது. அது மேலே கீழே கரெக்டாக இதுவாக வச்சுருக்காங்க, அதனால் பெருசாக தெரியுது உங்களுக்கு. மேலே இது நமக்கு 8 கிலோவோ என்னவோ, அது வீட்டில் இருக்கிறது 6 கிலோ தானே, அதனால் கொஞ்சம் சின்னது தான். இல்லை கிடையாது, அதுதான் அதிகமாக இதுவாகும். நான் இது வரைக்கும் இங்கே இது 15 வருஷத்தில் பெரும்பாலும் இதை தான் பார்த்துருக்கேன். சின்னது மேலே துவைக்கிற 2-3 பேர் வச்சுருந்தாங்க, எல்லாமே பிரச்சனையாக இருக்குதுன்னு தான் சொன்னாங்க. அதனால தான் அதே மாதிரி இதை வந்து இது ஏதாச்சும் இந்த ஊர் இதுவாக இருக்கும். இதையும் நம்ம எல்லாத்தையும் ஒன்றா போட்டு துவைக்கக்கூடாது. இதை வந்து ரொம்ப சூடாக துவைக்கலாம், குழந்தைங்க துணியை தனியாக துவைக்கிறது, அந்த மாதிரிலாம் இருக்குது. சரி வாங்க நம்ம இதுலேருந்து சோப்பு எடுத்துகிட்டு வருவோம். அது மாதிரி இதில் இந்த டப்பாவில் பிரித்து போட்டுக்கிறது, அதில் போடுறதுக்கு முன்னாடி என்னென்ன இருக்குதுன்னு. இந்த இது மாதிரியே நமக்கு இதுவும் இருக்குது. இது எல்லாமே நம்ம ஒவ்வொருத்தர் வீடுக்கும் அங்கே வைக்க முடியாத பொருளெல்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி குட்டி குட்டியாக. ஆமாம், இந்த இதுதான் காய வைக்கிறது. நம்ம இந்த தனியாக அறையிலையும் கொடியில் காய வச்சுக்கலாம், இல்லைன்னா இதில் போட்டோம்னா 1/2 மணி நேரத்தில் காய வச்சு கொடுத்துரும். மொத்தமாக இந்த கட்டடத்தில் இருக்கவங்க எல்லாருக்கும் அதை வகுத்து போட்டுருவாங்க. இந்த மாதிரி இங்கே கொடியிலையும் காய வச்சுக்கலாம். சில துணி எனக்கு அந்தமாதிரி இந்த அறைன்னு இல்லை, எல்லா அறையும் பயன்படுத்திக்கலாம். பொதுவாக இந்த அறையும் வந்து பாருங்கள் 10:15 வரைக்கும் துவைச்சவங்க இங்கே வந்து இதில் காய வச்சுக்கலாம். அது சீக்கிரம் காஞ்சிடும். அந்த மாதிரி நிறைய அறை இருக்கும் காய வைக்கிறதுக்கும். இந்த இதுதான் நம்மளோட இது. நம்ம தேவையில்லாத பொருளெல்லாம் அந்த மாதிரி வச்சுக்கலாம். இல்லை இப்போ வேறு ஏதாச்சும் பாரியோட சின்ன மிதிவண்டி, தேவையில்லாத பொருள் எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே வச்சுருவோம். நம்ம அந்த அவனோட வண்டி இதை தான் கேட்டான், எடுத்துகிட்டு வாங்க இதை தான் அவன் கேட்குறான். நீ எடுத்துட்டு வா, நான் இப்படி அங்கே ஓட்டலாம், ஆனால் இதை தூக்கணும்னு இல்லை. அது நமக்கு இதுதான் பிடிக்குது. அது மாதிரி அந்த இரும்பில் அடித்து வச்சுருக்கான். அந்த இதை வச்சோம்னா இன்னும் 2 வச்சோம்னா எளிதாக வச்சுக்கலாம் நம்ம.